ஹாய் காய்ஸ். ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தபடி இந்த சரவணன் அப்படியே பல்ட்டி எடுப்பா அப்படிங்கிறது இப்போ உண்மையாயிருச்சுங்க. ஸோ இவ்வளோ நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சரவணன் ரம்யா மேலே அவ்வளோ கோவப்பட்டார். சரி நம்ம கூட வந்து சரி இவர் வந்து திருந்திட்டார் போல இருக்கா, அப்போ ரம்யாவோட கதை அவ்வளோதான் அப்படின்னு நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பயங்கரமான ஒரு பிளான் போட்டு இந்த ரம்யா வந்து ஒட்டுமொத்த கதையையும் அப்படியே திருப்பி விட்டா அப்படின்னே வந்து சொல்லலாங்க. இப்போ வந்து அந்த ரம்யா பார்த்த அந்த சதி வேலையில் வந்து அவளோட ஃபோனை அண்ணன் தான் வந்து திருடி இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பார்க்க வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் சரவணோட ஃபோட்டோவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளுகளுக்கு அடுத்தே கடத்த வச்சதே வந்து இந்த அண்டம்னா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மொத்தமாக திருப்பி விட்டதுனால இந்த சரவணன் பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்து மேடம் மேலே எந்த விதமான கோபமும் இல்லை, அப்படிங்கிற மாதிரியே தப்பும் இல்லை, நான் தான் கொஞ்சம் வந்து அவசரப்பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே வந்து பல்ட்டி அடிச்சுட்டான். ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவனை நம்பினது அப்படிங்கிறது ரொம்பவே தப்பாக போச்சு அப்படின்னு தாங்க வந்து சொல்லலாம். நான் கூட நினைச்சேன் என்னடா அவ்வளோ சீக்கிரமா ரம்யாவோட ஆட்டம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் வந்து கிடையாது. இதுக்கப்புறம் தான் அவளோட ரியல் ஆட்டமே ஆரம்பமாக போகுது. இந்த சரவணனை வந்து தன்னோட காலில் விழ வைக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரம்யா வந்து ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஏன்னா சரவணன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவரா வந்து பேசியிருப்பாரு ரம்யாவை. ஸோ அதனால வீட்டுக்கு போன ரம்யா வந்து ரொம்பவே கோவப்பட்டு அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, சரவணனை வந்து என் காலில் விழ வைக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா கேட்பாங்க, இப்போ நீ இங்கே வந்துட்ட அப்புறம் என்னடி உன்னால பண்ண முடியும், நீ அவசரப்பட்டு இங்கே வந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ரம்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரவணனா இருக்கட்டும் செண்பகமா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் நல்லாவே தெரியும். எப்படி இருந்தாலும் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் விடியாததுமா வந்து தன்னோட வீட்டில் வந்து நிற்பாங்க. என்னோட காலில் விழுந்து என்னை கூட்டிட்டு போறதுக்கு தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நான் இப்போ அங்கே ஒரு ட்ராமா போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து பிளான் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து சரவணன் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு நைட்டு உட்காந்துக்கிட்டு. ஸோ செண்பகம் போயிட்டு பார்த்தீங்கன்னா என்னடா சரவணா இன்னும் நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா நான் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், அவசரப்பட்டு நான் வந்து மேடமை இந்த அளவுக்கு திட்டிருக்க கூடாது, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாடா சரவணா, நான் தான் உங்ககிட்ட அவ்வளோ தூரம் சொன்னேனே பொறுமையாயிரு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, நீ எதையுமே வந்து காதில் வாங்காமல் நீ அவ்வளோ பேச்சு பேசின. இப்போ பாரு அந்த புடவைக்காரினால உனக்கும் தங்கத்துக்கும் தான் வந்து இப்போ பிரச்சனை ஆயிருக்கு. அவள் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து நல்லதே நடக்காது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து செண்பகம் வந்து சொல்கிறாங்க. ஆமாம்மா அதாம்மா எனக்குமே ரொம்ப குழப்பமா இருக்கு. நான் கூட இது எல்லாமே வந்து ரம்யா தான் பண்ணா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரம்யாவோட ஃபோன் வந்து அண்ணத்தோட பேக்கில் இருக்கு. அதுதான் எப்படி போச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, டே இதில் என்னடா புரியாமல் இருக்கிறதுக்கு, நீங்கள் ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான்டா இந்த புடவைக்காரி இப்படிப்பட்ட ஒரு வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கா. எப்பேற்பட்ட கைகாரியாக இருக்கான்னு பார்த்துக்கூடா நீனே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ என்னம்மா பண்ணுறது, நான் வேற ரொம்ப பேசிட்டேன், மேடம் ரொம்ப கோவமாக என் மேலே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் விடு சரவணா, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு காலையில விடிஞ்ச உடனே நம்ம வந்து தங்கத்தோட வீட்டுக்கு போயிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இங்க மறுபடியும் கூட்டிட்டு வரலாம். நீ எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாத, அம்மா நான் இருக்கல, எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரவணனும் அமைதியா இருந்தாரு. அடுத்த நாள் காலையில வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து ரம்யா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது இங்க பாத்தீங்கன்னா சரவணன் இது கார்த்தி அண்ணம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சண்முகம் மூணு பேருமே உட்காந்து பார்த்தீங்கன்னா டீ வந்து காலையில் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் வந்து சொல்லுவார், எல்லாம் இவங்க பண்ண வேலைனால தான் இன்னைக்கு வந்து என் பொண்டாட்டியை வந்து நான் பிரிஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கார்த்திக் வந்து டே என்னடா பேசிக்கிட்டு இருக்க, இப்போ என்ன உனக்கு, என் காலையிலேயே பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் நீ இப்போ வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஒன்றும் பிரச்சனை பண்ணலை, நீங்கள் ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் எனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசிக்கிட்டு இருக்க, என்ன அந்த ரம்யா சொன்னது நீ உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எப்படி அவங்களோட ஃபோனு உன் பொண்டாட்டி பேக்குள்ளே வந்து போச்சு, அதுக்கு உன்கிட்ட ஆதாரம் இருக்கா, அப்போ அவங்க தானே எடுத்திருக்காங்க, எதுக்கு அவள் தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, பேசாமல் இருக்க முடியாதா அவளால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு சரவணா, நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, என்னமோ அந்த ரம்யா வந்து எல்லாமே சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி நீ நினச்சிக்கிட்டு இருக்காது. இவ்வளோ நேரம் வரைக்கும் நீ அவளை வந்து என்னென்ன பேச்சு பேசின, இப்போ அப்படியே வந்து மாறி அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற. கூடிய சீக்கிரத்திலேயே வந்து இதுக்கெல்லாம் உண்மை வந்து யார், அவள் என்னென்ன கேவலமான விஷயம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது உனக்கு உண்மையிலேயே தெரிய வரும். நீ எல்லாம் பட்டு திருந்தினாதான்டா சரிப்பட்டு வருவ அப்படின்னு சொல்லும்போது, டே கார்த்தி நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, இதுக்கப்புறம் பேசினா அப்புறம் பேசுறதுக்கு உனக்கு வாய் இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து எகிரிக்கிட்டு வரும்போது, என்னடா என்ன பண்ணுவா, என்ன அடிச்சிருவியா, வாயை உடைச்சிருவியா, வாடா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, டேய் சரவணா எதுக்கு இப்போ தேவையில்லாம நீ இவன்கிட்ட போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, இவனா இதெல்லாமே பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் காரணம் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா பாரு கமுக்கமா, அவதான்டா. அவ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீயோ தங்கமோ ஒன்று சேரவே முடியாது. முதல்ல இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாதான் எல்லாமே சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லும்போது, சண்முகம் அங்கிருந்து வந்து யாரை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க,
மரியாதையா ஒழுங்கா பேசாம போயிருங்க, ஏதாவது சொல்லிட போறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்லுவீங்க? உங்க அருமை தங்கச்சி மக தான் வந்து இது எல்லாத்துக்குமே காரணம். அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு உங்களுக்கு வந்து வக்கு இல்லை, நீங்க வந்து வாய் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு காலங்காத்தாலேயே வந்து தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. மோ விடுமா, நீ இவங்கெல்லாம் வந்து ஒரு கூட்டணிமா, எப்படியாவது நானும் மேடமும் சந்தோஷமாவே இருந்துடக்கூடாது, எங்க 2 பேர் வாழ்க்கையும் நாசமாயிரணுங்கிறது தாங்கம்மா இவங்க பிளானு. அதனால தான் 3 பேருமே உட்காந்து கூடி கூடி எல்லா விஷயத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, ஆண்டவன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கூடிய சீக்கிரத்திலே உங்களோட ஆட்டத்துக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாருன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, உடனே சண்முகம் பார்த்தீங்கன்னா கை தட்டுறாரு. கை தட்டிட்டு, சபாஸ் சூப்பரா சொன்னேன், இப்ப சொன்ன பாரியா ஒரு பேச்சு, இது 100ல ஒரு பேச்சு. கடவுளுக்கு கண்ணு இருக்கு, கூடிய சீக்கிரத்திலேயே ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பாருன்னு சொன்னியே, அது கண்டிப்பா வந்து நடக்கும். ஆனா அது எங்களுக்கு கிடையாது. நீங்க நீங்க 2 பேருமே ஒருத்திய நம்பி இருக்கிறீங்களே அவளுக்கு, அவ வந்து பேச பேச நீங்க கீ கொடுத்து அதை வந்து ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆட்டம் இன்னும் கூடிய சீக்கிரத்திலேயே முடிய போகுது. அதுக்கப்புறம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறது உங்க 2 பேருக்குமே நல்லா வெளிச்சம் போட்டு கடவுள் காட்டிடுவாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. பார்க்கலாம் பார்க்கலாம், யாருக்கு நல்லது நடக்குது யாருக்கு கெட்டது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செண்பகம் சொல்லிட்டு, நீ வாடா, எதுக்கிட்ட இவங்க கிட்ட தேவையில்லாம பேசிக்கிட்டு, நம்ம போயிட்டு நம்ம மருமகளை கூட்டிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க. ஸோ இந்த பக்கம் செண்பகம் பார்த்தீங்கன்னா, இவெல்லாம் என்ன ஜென்மம்னே வந்து தெரியல, எத்தனை தடவை இவனுக்கு வந்து அடிபட்டாலும் புத்தி அப்படிங்கிறது வரவே மாட்டேங்குது. இவ்வளோ தூரம் நேற்று வந்து பேசினா சரி, நான் கூட இவன் என்னமோ திருந்திட்டானோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் என் புத்தி இப்படி தான் அப்படிங்கிறத இவன் வந்து நல்லாவே நிரூபிச்சுக்கிட்டு இருக்கான். இவனெல்லாம் நம்பி ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா நம்ம நடுத்தெருவில் தான் போய் நிற்கலும் போல இருக்கு. அண்ணோ, நீ எதை பற்றியும் நினச்சே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத, இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறத வந்து நீ எதுவும் நினைக்காத அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாமா நான் அதை பற்றி நினைக்கல, ரம்யா வந்து எதுக்கு என் மேலே இப்படி ஒரு பழியை போட்டு இப்போ வந்து இவங்க 2 பேருமே கூப்பிட போகிறாங்க. கண்டிப்பாக ரம்யா வந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருப்பா. ஏன்னா நேற்று பெரியத்தான் வந்து ரம்யாவை ரொம்ப திட்டான். அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணாதான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் போடுவான். அதுதான் என்ன அப்படிங்கிறது தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நமக்கு எதுக்கு கண்ணு, அந்த பொண்ணு வந்தால் வரட்டும் வராட்டி போகட்டும், வராத வரைக்கும் நம்ம லாபம் சொல்லிட்டு பேசாமல் இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சண்முகமும் வந்து சொல்லும்போது, ஆமா அண்ணா அப்பா சொல்கிறது சரிதானே, நீ எதுக்கு தேவையில்லாமல் இதை பற்றியெல்லாம் வந்து யோசிச்சுட்டு உன் உடம்ப கெடுத்துக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சின்னதா, எனக்கு என்னமோ வந்து ரம்யா இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் அவளோட ஆட்டம் ரொம்ப பயங்கரமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எதுக்கும் நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க உங்கள் வேலையில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அண்ணோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாமா, நான் போயிட்டு சமையல் வேலை போய் பார்க்குறேன், நீங்கள் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ணன் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா வேலை பார்க்க போயிடுறாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக ரம்யாவோட ஆட்டம் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள்.